இன்னைக்கு நாம் வீடியோவில் ஓஒய்ஓ அப்படின்னா என்ன, இந்த ஓஒய்ஓ அப்படிங்கிற விஷயம் சட்டத்தின் பார்வையில் எப்படி இருக்குது, சமுதாயத்தின் பார்வையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. முதல்ல ஓஒய்ஓ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆன் யுவர் ஓன் ரூம்ஸ், அதாவது நீங்களே உங்களுக்கான ரூமை தேர்ந்தெடுத்து கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 18 வயது பூர்த்தி அடைந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகாமலேயே ஒரு ரூமில் போய் தங்கி இருக்காங்க அப்படின்னா அதை தான் ஓயோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தங்கியிருக்கும்போது ஒருவேளை காவல்துறையினர் என்கொயரியாகவோ ரைடாகவோ வந்தாங்க அப்படின்னா அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதை சட்டம் அனுமதிக்குது. இன்றைக்கி சட்டத்தில் லிவிங் டுகெதர்லாம் சாதாரண விஷயமாகி போயிடுச்சு. அதனால ஓஒய்ஓ அப்படிங்கிறதும் சட்டப்படி குற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஒரு காவல்துறையினர் ரைடு வந்தால் கூட அவங்களுக்கான ஐடி ப்ரூஃபை காட்டினா போதும். அது ஆதாராக இருக்கலாம், இல்லை அப்ரூவ்டு ஐடி ப்ரூஃபாக இருந்தால் போதும். அதாவது ரெகக்னைஸ்டு ஐடி ப்ரூஃபை காட்டினா காவல்துறையினர் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை எந்த விதமான குற்ற வழக்குகள் தாக்கல் செய்கிறதோ இதெல்லாம் கிடையாது. இது ஒரு பக்கம். அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த சட்டப்படி இது குற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, சட்டப்படி குற்றம் இல்லை, ஆனால் இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வகையில் காரணமாக இருக்குது. ஏன்னா நம்ம நாடு, நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி திருமணமான பின்னாடி தான் இந்த மாதிரியான உறவுகள்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா இருந்தது. ஆனால் இன்றைக்கி மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய வருகையின் காரணமாக இன்றைக்கி லிவிங் டுகெதரில் இருக்காங்க. இன்றைக்கி ஓஒய்ஓ அப்படின்னு ஒரு செட்டப் உருவாயிருச்சு. இதை பேஸ் பண்ணியே ஒருத்தர் மில்லேனியர் ஆகியிருக்காரு. இதெல்லாம் இதனுடைய பின்னணியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.